ஸோ போன 3 எபிசோட்ஸில் லிஸ்ட்டு டப்பலு செட்டுக்கான டிஃப்ரென்சஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் டிக்ஷனரி. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணுனாலும், டேட்டா அனலிஸ்ட் ஆகணுனாலும், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணுனாலும் இந்த டிக்ஷனரின்றதை கட்டாயமாக டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்த தான் செய்வோம். ஸோ இந்த வீடியோவை கட்டாயமாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸோட அஜெண்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிக்ஷனரி? டிக்ஷனரினா என்ன? இந்த டிக்ஷனரி எப்படி உருவாக்குறது? அது எப்படி ஆக்சஸ் பண்றது? ஒரு விஷயத்தை எப்படி ஆட் பண்றது, அப்டேட் பண்றது, டிலீட் பண்றது? அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன? ஃபார் லூப்போ இல்லை வைல் லூப்பையோ எப்படி பயன்படுத்துறது? டிக்ஷனரிக்குள்ள டிக்ஷனரி, நெஸ்டட் டிக்ஷனரி எப்படி பயன்படுத்துறது? எப்போல்லாம் அந்த டிக்ஷனரியை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேரியபிள்ஸ் அப்படின்றத நம்ம கண்டெய்னர்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நம்ம சேவ் பண்றத a = 10 நான் சொல்றேன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ள நான் 10 சேவ் பண்றதா அர்த்தம். பட் டிக்ஷனரின்றது என்னன்னா, ஒரு பெரிய கண்டெய்னர், அந்த பெரிய கண்டெய்னருக்குள்ள என்கிட்ட சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த டிக்ஷனரியோட பேரு ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிசிக்குள்ள a = 10, b = 12, c = 13 அப்படின்னு சேவ் பண்ற மாதிரி. வேரியபிள்ன்றது கண்டெய்னர்னா, டிக்ஷனரின்றத கண்டெய்னர் ஆஃப் கண்டெய்னர்ஸ்னு சொல்லலாம். பல கண்டெய்னர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் டிக்ஷனரியை பொறுத்த வரையும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம். இது வந்து கீ வேல்யூ பேரா இருக்கும். ஓகே, கீ வேல்யூ பேரா இருக்கும். நீங்க வந்து லிட்டரலா ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான அர்த்தம், இன்னொரு வார்த்தை அதுக்கான அர்த்தம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டிக்ஷனரிஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு கீ அதுக்கான வேல்யூ. அதை எப்படின்றத நாம போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத இங்க நம்ம பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்பிள், ரவுண்டட் ப்ராக்கெட், செட், கர்லி ப்ராக்கெட். டிக்ஷனரி கர்லி ப்ராக்கெட் தான், ஆனால் கீ அண்ட் வேல்யூ பேரா இருக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. லிஸ்ட்டு ஆர்டர்ட், டப்புளும் ஆர்டர்ட், செட்டு வந்து அன்ஆர்டர்ட், பட் டிக்ஷனரிஸ் ஆர்டர்ட். நீங்கள் ஒரு ஆர்டரில் ஒரு டிக்ஷனரி உருவாக்குறீங்கன்னா கடைசி வரையும் அதே ஆர்டரில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேல்யூவை உங்களால் லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ண முடியும், டப்பிளில் சேஞ்ச் பண்ண முடியாது. செட்டில் ஆடோ ரிமூவ் பண்ண முடியும், பட் சேஞ்ச் பண்ண முடியாது, விச் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் மியூட்டபிள். பட் டிக்ஷனரியை பொறுத்த வரையும் யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் த வேல்யூ விச் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் மியூட்டபிள் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது லிஸ்ட்டு டப்பிளில் இருக்குது, செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது, பட் டிக்ஷனரியில் டூப்ளிகேட்ஸ் கட்டாயமாக இருக்காது. இண்டெக்ஸ், இதை வச்சு எதை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 1 ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1, -2. அதே மாதிரி டப்பிளையும் நம்ம பண்ணலாம். செட்டில் இண்டெக்ஸிங்கிறது கிடையாது. ஒன்லி யூசிங் எ லூப் யூ கேன் ஆக்சஸ் த வேல்யூஸ் இன்சைட் த செட். பட் இந்த இடத்துல இண்டெக்ஸிங் இருக்கு, பட் அது என்னவா இருக்கும்னா கீயா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதை ஆக்சஸ் பண்ணால் அதோட பேர் என்ன? ஏ. இதை ஆக்சஸ் பண்ணால் அதோட பேர் என்ன? பி. இந்த மாதிரி 0, 1, 2, 3ன்னு ஆக்சஸ் பண்ணாமல் அதோட கீயை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? சரி, ஒரு டிக்ஷனரி எப்படி உருவாக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்? நேம் = ரவி அப்படின்னு கொடுப்போம். அவரோட ஏஜை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஜ் = 21. அவரோட சிட்டி சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட 3 கண்டெய்னர் இருக்குங்க. இந்த 3 கண்டெய்னரை நான் ஒரே கண்டெய்னராக, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சேவ் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் டிக்ஷனரியை பயன்படுத்தலாம். இப்போ அந்த டிக்ஷனரி எப்படி நான் கட்டமைக்கிறேன்னு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் = நேம். நேம் என்ன? ரவி. இந்த இடத்துல என்ன வச்சிருக்கேன்? காலன் வச்சிருக்கேன். அடுத்து ஏஜ் என்ன? 21. அடுத்து என்னது? சிட்டி. சிட்டி என்ன? சென்னை. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் லிட்டரலி கிரியேட் த டிக்ஷனரி. ஸ்டூடெண்ட்ன்றது கண்டெய்னர்னா அதுக்குள்ள 3 கண்டெய்னர்ஸ் இருக்கு. நேம்னு ஒரு கண்டெய்னர், ஏஜ் ஒரு கண்டெய்னர், சிட்டின்றது ஒரு கண்டெய்னர். இது எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். யூ கேன் லிட்டரலி கிரியேட் அ டிக்ஷனரி லைக் திஸ். ஸோ இப்போ I'm just going to create a student = name ரவி. அடுத்து ஏஜ் = 21.
கமா சிட்டி இஸ் சென்னை. தட்ஸ் இட். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க, வாண்ட் டு பிரிண்ட் த ஸ்டூடெண்ட். பிரிண்ட் பண்ணால் எனக்கு அந்த வேல்யூன்றது கிடைக்கும். ரைட்டா? இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி நேம், ஏஜ், சிட்டி எல்லாம் கீன்னு வரும். ரவி 21 சென்னை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி நான் ஸ்ட்ரிங்கை வந்து கீயாக பயன்படுத்தியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கீஸ் எல்லாமே என்னது? ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங் ஆஸ் கீன்னு கொடுத்துடலாம். பட் ஸ்ட்ரிங்கை வச்சு மட்டும்தான் உங்களை கீ யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிக்ஷனரிக்குள்ளே நீங்கள் இன்டிஜர்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர்ஸை வச்சு யூ கேன் கிரியேட் அ கீஸ் லைக் திஸ். இப்போது 1ன்றது மேத்து, 2ன்றது சயின்ஸு, 3ன்றது இங்கிலீஷ். இந்த தடவை நான் ஸ்ட்ரிங்கை வச்சு கீஸை உருவாக்காமல் நம்பர்ஸை வச்சு நான் கீஸை உருவாக்கியிருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் லிட்டரலி ஆக்சஸ் தட். ஸோ இந்த இடத்துல டூப்ளிகேட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க. இப்போ நான் 3க்கு மறுபடியும் வேறு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வைங்க, எக்கனாமிக்ஸ் நான் தரேன். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன கொடுத்தீங்க? 3க்கு எக்கனாமிக்ஸ்ன்றதை கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு அது மட்டும் கிடைக்கும். ரைட்டா? 1 2 3ன்றது 3 கீ ஆல்ரெடி இருக்குது. மறுபடியும் 3வது கீ கொடுத்துருக்கேன் எக்கனாமிக்ஸ்னு. கடைசியாக என்ன சொல்லியிருக்கோம்? எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்கோம். அதனால் எனக்கு அது அவுட்புட்டில் வரும். ரைட்டுங்களா? சரி. இப்போ அடுத்து இந்த டிக்ஷனரியில் நம்ம எப்படி வந்து வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறது? how to access, how to add, how to update, how to delete. ஒரு விஷயத்தை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, delete பண்ணுறதுன்றதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அகெயின் we have a டிக்ஷனரி. இந்த இடத்துல நான் இங்கே போட்டுக்கிறேன். நேமு, ஏஜ், சிட்டி இருக்குது. ரைட்டா? இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம் மட்டும் வரும். இது ஒரு விதங்க. இது ஒரு விதத்தில் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே மாதிரி ஸ்டூடெண்ட் டாட் கெட்டுன்னு கொடுக்கலாம். கெட் இஸ் அ மெத்தட் டு ஆக்சஸ் சம்திங். ஸோ ரவி. எய்தர் வே யூ கேன் ஆக்சஸ். ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம்னு கொடுக்கலாம், வரும். ஏஜ் கொடுத்தா ஏஜ் வரும். அதே மாதிரி டாட் கெட் ஆஃப் சிட்டி இப்போமா சென்னை வந்திருக்கா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் லிட்டரலி ஆக்சஸ் த வேல்யூஸ் இன்சைட் த டிக்ஷனரி. ரைட்டுங்களா? சரி. இதே மாதிரி எப்படி அப்டேட் பண்ணுறது? ஓகே, அப்டேட் பண்ணலாம். சரி, இல்லை ஆட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, சிட்டி இருக்குது. பட் மார்க்குன்னு நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ணிடலாங்க. இப்போது ஸ்டூடெண்ட் ஆஃப் மார்க்ஸ்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸ்டூடெண்ட்டில் நேம், ஏஜ், சிட்டி தான் இருக்குது. மார்க்ஸ்ன்றதை நான் புதுசாக உருவாக்க போகிறேன். இப்போ ஈக்குவல் டு 95 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 93ன்னு இருக்கட்டும். இப்போ ஸ்டூடெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணேன்னா என்னாச்சு? நேமு, ஏஜ், சிட்டி, மார்க்ஸ் வந்துருக்கு. இப்படி மார்க்ஸ்ன்றது கிடையாது. இப்போ மார்க்ஸ்ன்றதை உருவாக்கியிருக்கோம். இப்போது ஆல்ரெடி என்கிட்ட மார்க் இருக்குது. மறுபடியும் அதை பண்ணால் என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே தான் கொடுக்குறோம், அப்டேட் பண்ணுறதுக்கு இதே தான் கொடுக்குறோம். ஆட் பண்ணுறதுக்கு அந்த கீ ஆல்ரெடி இருக்கக்கூடாது. அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த கீ ஆல்ரெடி டிக்ஷனரிக்குள்ளே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 89ன்னு தரேன். என்னாச்சு? எனக்கு மார்க்கு அப்டேட் ஆச்சு. அதனால் அப்டேட் பண்ணணும்னா இப்படி பண்ணலாம். இல்லை ஆட் பண்ணணும்னா அப்படியே ஜஸ்ட் மென்ஷன் ஆஸ் இட் இஸ் அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க் லைக் தட். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று வேணாம்னு நினச்சிங்கன்னா டெலீட்டும் பண்ண முடியும். எப்படி டெலீட் பண்ணுறது? இப்போது டெலீட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்டில் இப்போ என்ன இருக்காது? மார்க்ஸ்ன்றது இருக்காது. இப்படி தான் ஒரு கீ வேல்யூ பேரை இது பண்ண முடியும். இல்லைன்னா யூ கேன் யூஸ் சம்திங் கால்டு பாப். ஸ்டூடெண்ட் டாட் பாப். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் என்னென்ன இருக்குது? எல்லாமே இருக்கா? இப்போ எனக்கு ஏஜ் வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ பாப்பில் போயிட்டு ஏஜ்னு கொடுத்தீங்கன்னா இப்படியும் நம்மளால் டெலீட் பண்ணிக்க முடியும். இது எடுத்து ரிட்டர்ன் பண்ணோம். பட் டெலீட்ன்றது ரிட்டர்ன் பண்ணாது. பட் இப்போ ஸ்டூடெண்ட்டில் போய் பார்த்தோன்னா அந்த ஏஜ்ன்றது இருக்காது. நேமும் சிட்டியும் மட்டும் தான் இருக்கும். இது மாதிரி பாப் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூன்றது ரிமூவ் ஆகிடுங்க. அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி கிளியர். எனக்கு வந்து எம்டி டிக்ஷனரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் கிளியர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரியே காலி ஆகிடும். எம்டி டிக்ஷனரி ஆனது ரிட்டர்ன் ஆகும். எம்டி டிக்ஷனரி வந்திருக்கா? ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ யா, அதே மாதிரி இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க. அது உங்களுக்கு வேணும்னா அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபியூ எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ். ஸ்டூடெண்ட்
டாட் கீஸ் இப்படி ஸ்டூடெண்ட்டை மறுபடியும் லோட் பண்ணிக்கலாம். அதனால எம்டி டிக்ஷனரி ஆயிடுச்சுல்ல. ஸ்டூடெண்ட் லோட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் கொடுத்தா டேட்டா இருக்கா? இல்லை கீ மட்டும் நான் வேணும்னு நினைக்கிறேன்னா கீஸ் மட்டும் வந்துருச்சா? வேல்யூஸ் மட்டும் வேணும்னா ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ் வந்துருச்சா? வேல்யூஸு இல்லை ரெண்டுமே வேணும்னா ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ். ஸோ நேம் ரவி, ஏஜ் 21, ஐட்டம்ஸ்ன்றது ரெண்டுமே சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து லூப்லேயும் போட்டு பண்ண முடியும். எப்படி லூப்பில் பண்ணுறது? இப்போ லூப்பில் எனக்கு ஃபார் ஐ இன் ஸ்டூடெண்ட்ஸ்னு நான் தரேன். ஸோ லூப்புன்றது நீங்கள் பார்க்கலைன்னா கட்டாயமாக போயிட்டு பாருங்கள். உங்களோட பழைய சீசன் 1ல் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லூப் இஸ். ஸோ பிரிண்ட் ஐன்னு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு டிஃபால்ட்டாக என்ன வந்திருக்கு? கீ தான் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வேல்யூஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு லூப்பில் கீஸ் தான் வரும். வேல்யூஸ் வேணும்னா ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் பிரிண்ட்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் ஐ. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஐன்றது கீஸ். அப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம், ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜ், ஸ்டூடெண்ட் ஆஃப் சிட்டி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஃபார் ஐ கமா ஜே இன் ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டு ஐ கமா ஜே. ஐட்டம்ஸ்க்கு ப்ராக்கெட் நேம் ரவி, ஏஜ் 21, சிட்டி சென்னை அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லூப்ஸை பயன்படுத்தி யூ கேன் லிட்டரலி ஆக்சஸ் கீஸ் அலோன் ஆர் வேல்யூஸ் அலோன் ஆர் யூ கேன் யூஸ் அ கீ வேல்யூ பேர்ஸ் ஆஸ் வெல் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களால பிரித்து எடுக்க முடியும். ரைட்டுங்களா? அதே மாதிரி நெஸ்டட் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குங்க. வாட் இஸ் நெஸ்டட் டிக்ஷனரி? நெஸ்டட் டிக்ஷனரின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இங்கே நான் ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இல்லாமல் பல ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா, ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவையும் சேவ் பண்ணுறோம்னா கண்டெய்னர் அப்படின்றது வேரியபிள், கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னர்ஸ் அப்படின்றது டிக்ஷனரி, கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னர் அதை வந்து நம்ம நெஸ்டட் டிக்ஷனரி சொல்லலாம். டிக்ஷனரிக்குள்ள ஒரு டிக்ஷனரி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ரைட்டா? இது பல இடங்களில் பயன்படுத்துவாங்க. ஜேசான் அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஐ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏபிஐயில் உங்களுக்கு ஏபிஐ பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் ஜேசான், ஏபிஐ இந்த மாதிரியான பல இடங்களில் இந்த நெஸ்டட் டிக்ஷனரின்றதை யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? அது மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறக்கும் இது வந்து நெஸ்டட் டிக்ஷனரிஸ் தான் பயன்படுத்துவாங்க. ரைட்டா? சரி, இப்போ இதில் எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் ரூமில் ரவியோட மார்க் என்னன்னு தெரியணும், ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் என்னன்னு தெரியணும். அதுக்கு கிளாஸ் ரூம் யாரோடது வேணும்? கிளாஸ் ரூம் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1ன்னு கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் 1 கிளாஸ் ரூம் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1 கொடுத்தா ஸ்டூடெண்ட் 1ஓட எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. பட் எனக்கு என்ன மட்டும் வேணும்? ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க்ஸ் மட்டும் வேணும். இப்படி தான் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் என்ன அப்படின்றது எனக்கு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆக்சஸ் த வேல்யூ ஆஃப் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? சரி, அடுத்து இந்த டிக்ஷனரிஸை நீங்கள் எப்போல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாவை கண்டெய்னருக்குள்ளே கண்டெய்னராக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் லிட்டரலி யூஸ் திஸ் டிக்ஷனரி. ஓகே, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதும் நம்ம பார்த்தோம். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். நெஸ்டட் டிக்ஷனரிலாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஏபிஐ இருக்கோ உங்களுக்கு வேணால் லிட்டரலாக நீங்கள் போயிட்டு ஃப்ரீ ஏபிஐஸ்ன்னு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் மெனி ஏபிஐ திங்ஸ் விச் இஸ் கோயிங் டு பி இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிக்ஷனரி. ரைட்டுங்களா? சரி, இப்போது ஏபிஐ பற்றி வீடியோ வேணும்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் அ வீடியோ ஃபார் தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸோ டூ சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.